உடல்ல இருக்கிற கோழையை வெளியேற்றக்கூடியது சளியை. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே இந்த விரல்ல இப்படி லேசா அந்த எண்ணெயை தடவிக்கணும். தடவிக்கிட்டு வாய் நல்லா திறந்து அதை விட்டு அண்ணாக்குல அந்த உள்நாக்கு இருக்குல்ல, வளலை அங்க டச் பண்ணும்போது இங்க மண்டை எங்க இருந்தாலும் சளியை கொண்டாந்து வெளியே கொட்டிடும். அது உடலை வந்து சுத்தி பண்ணக்கூடியது. இதுதான் வள்ளலார் வந்து இந்த கரிசாலை நெய்யின்னு இது சொல்றாரு. உணைய மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மொழியா இருக்காரு. அதுக்கப்புறம் மூலிகை பித்தன் கருணாகரையா இருக்காரு. இன்னைக்கு ஒரு காயகல்ப மூலிகை, அதாவது எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை காமிக்கிறேன்னு சொன்னாரு. அது என்ன மூலிகை, அது எப்படியெல்லாம் சாப்பிடணும், ரொம்ப அருமையான தகவலா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்கல்ல, வள்ளலார் மகன் ஐயா ஒரு மூலிகை சொல்லியிருக்காரு. அது காயகல்ப மூலிகை. அதை தொடர்ந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரையும் படுத்த படுக்கையாளர்களுக்கும் கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அது என்ன மூலிகை, எல்லா நோய் உள்ளவங்களுக்கும் அந்த மூலிகை கேட்கும் அப்படின்னு சொன்னா அந்த மூலிகை மிகப்பெரிய அற்புதமான வேலை செய்யக்கூடிய மூலிகையா இருக்கணும். அது என்ன மூலிகை, அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும்? ஆமா சார், இது ரெண்டும் கரிசலாங்கண்ணி. இது பூ பூக்காதது, இது வந்து பூத்தது. கொஞ்சம் வயது முதிர்ந்தது. பூக்கும் போது இந்த இலை இந்த மாதிரி கொட்டும். இது இளமையா இருக்கு பாருங்க. இந்த கரிசலாங்கண்ணி வந்து இரும்பு சத்துடைய மூலிகை. உடலுக்கு தேவையானது முதல் சத்து இரும்பு சத்து தான். உடல் உயிர் ஆற்றலை தக்க வைக்கக்கூடியது இந்த இரும்பு சத்து தான். அதாவது உடல்லே உறுப்புகள்லயே வந்து மிகப்பெரிய உறுப்புன்னு சொல்லக்கூடிய கல்லீரலை சுத்தம் பண்ணக்கூடியது. கல்லீரலை சுத்தம் செய்து அதை சரியான முறையில் இயங்க வைக்கும் பொழுது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் போது ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருப்பான். அதற்காக தான் வள்ளல் பெருமான் இதை காயகற்ப மூலிகைன்னு சொன்னாரு. இதை வந்து காயகற்ப மூலிகைன்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா, இதை நாம தொடர்ந்து எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பங்கு, ஒரு 300 கிராம்னு வச்சுங்களேன். முசுமுசுக்கை ஒரு 200 கிராம், தூதுவளை ஒரு 100 கிராம். இது 3 ஈவனா சேர்த்து பவுடர் ஆக்கி வச்சுட்டு தொடர்ந்து தேன்ல சாப்பிட்டு வரும்போது, தேன்லயும் நெய்யிலையும் சாப்பிட்டு வரும்போது உடம்பு காயகல்பம் ஆகும். காயகல்பம்னா என்ன? காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் கல் போன்ற தேகம், அழியாத தேகத்தை உருவாக்கும் என்று அர்த்தம். இதுதான் காயகல்பத்தினுடைய அர்த்தம். ஒரு நோய் வராத ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான உடலை எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தி ஒரு அருமையான உடல். என்னுடைய கேள்வி, எல்லா நோயும் கட்டுப்படுத்துமா குணப்படுத்துமா? அதாவது எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்துமா இல்ல படிப்படியா சரி செய்யுமா? படிப்படியா சரி செய்யும். ஆமா, படிப்படியா வந்து சரி செய்யும். அந்த ஆற்றல் வந்து இந்த மூலிகைகளுக்கு உண்டு. இது தமிழகம் எங்க இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை. வள்ளலார் அறிமுகப்படுத்தின மூலிகை இந்த கரிசலாங்கண்ணி எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா இரும்பு சத்து உடம்புல ரொம்ப மெயினானது. அதனால வந்து இந்த மூலிகை சாப்பிட்டாகணும். இன்னொன்னு வள்ளலார் இதுல என்ன மருந்து சொல்லியிருக்காருன்னா, இதை இடிச்சு சாறு எடுத்து ஒரு 100 ml இந்த சாறு, ஒரு 100 ml நெய், இது ரெண்டையும் போட்டு பக்குவமா சிறு தீயில காய்ச்சணும். காய்ச்சி வச்சுக்கிட்டு, இதான் கரிசாலை நெய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்காப் போன்ற நிறைய மருந்து கம்பெனிகளே இதை போடுறாங்க இந்த நெய்யை. இது எதுக்காகன்னா, உடல்ல இருக்கிற கோழையை வெளியேற்றக்கூடியது சளியை. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே இந்த விரல்ல இப்படி லேசா அந்த எண்ணெயை தடவிக்கணும். தடவிக்கிட்டு வாய் நல்லா திறந்து அதை விட்டு அண்ணாக்குல அந்த உள்நாக்கு இருக்குல்ல, வளலை அங்க டச் பண்ணும்போது இங்க மண்டை எங்க இருந்தாலும் சளியை கொண்டாந்து வெளியே கொட்டிடும். அது உடலை வந்து சுத்தி பண்ணக்கூடியது. இதுதான் வள்ளலார் வந்து இந்த கரிசாலை நெய்யின்னு இது சொல்றாரு. அது பண்ணும்போது உடம்பு சுத்தி ஆயிடும். அதுக்கப்புறம் இதுலயே வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 3 மூலிகை சேர்த்து பவுடர் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு வரும்பொழுது உடலை ஆரோக்கியமாக தேற்றக்கூடிய ஒரு மூலிகை. வயதானவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும், பல் சம்பந்தப்பட்ட நோய் போயிடும் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது, சளி போயிடும். இப்படி எல்லாருக்கும் வந்து ஆண் பெண் குழந்தை முதல் கொண்டு அனைவரும் சாப்பிடலாம். ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். தைரியமா சாப்பிடுங்க, எந்த பயமும் இல்லை. இது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மூலிகை, அருமையா வேலை செய்யும். இது பச்சையா சாப்பிடலாமா? சாப்பிடுறது ஐயா நீங்க சாப்பிட்டு காமிங்க ஐயா. நண்பர்களே, வள்ளலார் மகான் ஐயா பயன்படுத்தின ஒரு காயகல்ப மூலிகையில வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் தூதுவளை, முசுமுசுக்கை, இது போன்ற 5 மூலிகை இல்லையா? 5 மூலிகைகள் கூட்டா போட்டு நல்லா அரைச்சி வஸ்திரகாயம் பண்ணி அதை எடுத்து வச்சு தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது உடல் காயகல்பம் ஆகும். அதாவது காயாத தேகம், அதாவது நோய் வராத ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்றது தான் அதுக்கு நம்ம முழுமையான அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணில செய்யப்பட்ட உணவுகள் வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது
சட்னியாவோ சாம்பாராவோ துவையலாவோ கீரை கூட்டாவோ சாப்பிட்டு வரும்போது நமக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, சிறுகுடல் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பிளாக் அங்கங்கே பிளாக் ஆகுது அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்க இது. இது ரொம்ப அற்புதமான மருந்து. பார்த்தா சாதாரண ஒரு மூலிகை, ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ குணம் எண்ணிலடங்கா சொல்லிட்டே போகலாம். என்ன சுவையில் இருக்குய்யா? துவர்ப்பா இருக்கு, இனிப்பு. துவர்ப்பு இனிப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவை. நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா ஐயா முடி பார்த்தீங்கன்னாக்கா ஐயா டையெல்லாம் அடிக்கல, ஆனால் முடி ரொம்ப கருமையாக இருக்கு. இதுக்கு காரணம் அந்த ரகசியம் தானே சொல்றாரு. என்ன ரகசியம்னா, இந்த கரிசலாங்கண்ணி இருக்குல்ல, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதை அப்படியே அப்ளை பண்ணுவாராம் தலைக்கு. சரி, அவருடைய அனுபவத்தை நம்ம அவர்கிட்டே கேட்கலாம். ஐயா, இது எப்படி அப்ளை பண்ணணும், இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எப்படி குளிக்கணும்னு சொல்லுங்களேன். இதை எல்லாம் கசிக்கணும். கசிக்கோங்க. ஓகே, நல்லா கசக்கிறாரு. நல்லா கசக்கணும். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. பாருங்க, நல்லா கசக்கிறாரு. கசக்கி சாறு வந்துருச்சு. சாறு வருது. சாறு இருக்கு. ஓகே ஓகே. அப்படி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே அப்ளை பண்ணிக்கணுமா? பண்ணிட்டு கரெக்டாக 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்புறம் தலைக்கு சீக்கா போட்டு தான் குளிக்கணும். ஷாம்பு சோப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டில் 2 நாள் அப்ளை பண்ணோம்னா முடி ஒயிட் முடியே வராது. ஒயிட் முடியே வராது. முடி நல்லா பிளாக்காக இருக்கும். பிளாக்காக இருக்கும். ஓ, சூப்பர் சூப்பருங்க ஐயா. நண்பர்களே பாருங்க, அதான் லைவாகவே காமிக்கிறாரு. இதை கசக்கினாரு, அவரும் பாருங்க சாறு எடுக்கிறார் பாருங்க. இந்த சாறு பாரு எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே பூசுறாரு. அவ்வளோதான். இயற்கையான யார்டை, இயற்கையான தலைமுடிக்கு கருமையை கொடுக்கக்கூடிய இயற்கையான ஒரு இது. இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட கருமையாக மாறும் அந்த கலர். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் கரையல் ஆகிடும். முடி கரையன் ஆகிடும். பிளாக் கையெல்லாம் கூட பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடும். சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. ஏன்னா செய்முறையோட வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்படியெல்லாம் பவராக இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டை அடி கிடையாது. நான் எப்பவுமே டை அடிக்கிறது கிடையாது. சொல்கிறேன், இயற்கையாகவே உங்கள் முடி கருமையாக இருக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை ஐயா சொன்ன மாதிரி அந்த சாறு எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி குடிச்சிட்டு வர சொல்கிறாரு. இந்த யாருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்னா, உடம்பு உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு, பித்தம் அதிகமாக இருக்கும் தான் இந்த பிரச்சனை வரும். அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். முடி கொட்டுறதும் நின்றுடும். முடி கொட்டுறதும் நிற்கும். கூலிங் ஆகும். நேர்களே, வெயில் காலத்துக்கு அற்புதமான ஒரு டிப்ஸும் கிடச்சிது. அதே மாதிரி செய்முறையை அவர் செஞ்சிருக்கிற அனுபவ முறையும் சொல்லியிருக்காரு. அதனால் காயகல்ப மூலிகைனாவே வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியே மக்களுக்கு ரொம்ப பிரபலமாக எடுத்துகிட்டு போனவர் வள்ளலார் மகன் ஐயா. இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை, முள்ளதின் ஆழத்திலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.